ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கௌரி டெய்லரிங். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து ஆல்ரெடி நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரியான கரெக்ஷன்லாம் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு வந்து இந்த டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவோட கட்டிங் வீடியோ வந்து ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். இப்போது இது வந்து 36 இன்ச்சு அளவுள்ள ப்ளவுஸ் கட்டிங், நேர் கட்டிங் தான் இது. இப்போ தேவைப்படுறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு அதையும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் வந்து தைச்சி எடுக்கிறோம். இப்போ எல்லாமே நீங்கள் கட் பண்ணி கரெக்டான அளவு கட் பண்ணாலும் ஸ்டிச்சிங்கில் வந்து நம்ம சில விஷயங்களை வந்து கரெக்ட் பண்ணும்போது தான் ஒரு ப்ளவுஸ் வந்து முழுமையாக வந்து திருப்தியாக வந்து நம்மளால் தைக்க முடியும். ஸோ பிகினர்ஸ்க்கெலாம் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா சில விஷயங்கள் வந்து நீங்கள் அலட்சியமாக ஏதாவது செய்யும்போது மிஸ்டேக் வந்து அப்புறம் பிரித்து தைக்கிற மாதிரி ஆகிடும். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து கீழ்ப்பக்கம் ஃபஸ்ட்டு மடித்து தைச்சோம். இப்போ அடுத்தது முக்கியமாக ஒரு ஸ்லீவ் நீங்கள் ஃபினிஷிங் பண்ணுறீங்கன்னா 2 ஸ்லீவும் அட்டன் டைத்தில் நீங்கள் ஃபினிஷிங் பண்ணி முடிச்சு வச்சுருங்க. கையோட இப்போ ஒரு ஸ்லீவ் வந்து கீழே மடித்து தைக்கிறீங்கன்னா அடுத்த ஸ்லீவ் ஆரம்பிக்கும் போதும் உடனே மடித்து தைச்சிருங்க. ஒரு ஸ்லீவை ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்த ஸ்லீவ் வந்து ஆரம்பிக்காதீங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக வந்து இந்த பேக்கு ஃப்ரண்ட் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். இப்போ ஃபஸ்ட்டு பேக்கில் ஆரம்பித்து ஃப்ரண்ட்டில் முடித்தோம். அடுத்த ஸ்லீவும் அதே ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும், கீழேருந்து மடித்து தைக்கணும். ஸோ வந்து ஸ்லீவ் தைக்கிறீங்க அப்படின்னா ஒரே ஈவனாக வந்து ஸ்லீவை வந்து தைச்சி முடிச்சிருங்க. ஒரு ஸ்லீவாக வந்து தைக்காதீங்க. அப்படி தைக்கும்போது உங்களுக்கு வந்து மிஸ்டேக் வரும், பேக்கு ஃப்ரண்ட் வந்து மாறிடும். ஸோ இது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து இப்போ நம்ம பட்டி தைக்கிறோம். பட்டிக்கு வந்து ஆல்ரெடி கீழே எந்த அளவுக்கு நம்ம மடித்து தைக்கணுமோ அதை வந்து அதாவது மடித்து தைக்கிறதுல உள்பக்கம் கொடுக்குற துணி வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதை வந்து ஃபஸ்ட்டு 2 கிளாத்தையும் ஒன்றாப்பில் வச்சு நான் இப்போ தேய்ச்சி எடுத்தேன் பாருங்கள், அது மாதிரி ஃபஸ்ட்டே தேய்ச்சி எடுத்துருங்க. அப்போ வந்து 2 கிளாத்லேயும் நமக்கு அந்த மார்க்கிங் வந்து வந்துடும். ஏன்னா நம்ம ஒரு பக்கம் தான் அந்த மார்க் வந்து நம்ம பண்ணுவோம். இன்னொரு கிளாத்லேயும் நீங்கள் சேர்த்து இந்த மாதிரி விரலால் மடிச்சுட்டு தேய்க்கும் போது அந்த கரெக்டாக அந்த வந்து இந்த மடிப்பு பாகம் ஸ்ட்ரெயிட்டாக தையல் போடுறதுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி தான் இப்போ பட்டியும் ஃப்ரண்ட்டில் வந்து முடிக்கிறீங்க, அடுத்த பட்டி ஃப்ரண்ட்டில் ஆரம்பிக்கணும். ஒரு பட்டியாக தைக்காமல் 2 பட்டியும் ஈவனாக ஒரே டைமில் இதே மாதிரி நான் இப்போ காமிக்கிற மாதிரி தைச்சி எடுத்துருங்க. அப்போ வந்து பட்டியோட ஃப்ரண்ட்டு பேக் வந்து உங்களுக்கு மாறாது. இது மாதிரி மெத்தட்லாம் நீங்கள் இது மாதிரி விஷயம்லாம் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து மிஸ்டேக் வராது, பிரித்து தைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ப்ளவுஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் தைக்கிறதுக்கு அப்படின்னா மிஸ்டேக்கே இல்லாமல் அழகாக நம்ம பாட்டுக்கு நம்ம தைச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ இதை மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி பட்டியோட ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று மார்க்கர் வச்சு அது மாதிரி சிசர் கட் கொடுத்தோ அடையாளப்படுத்தி வச்சுக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பீஸ் தைக்க போகிறோம். ஒவ்வொரு விஷயமே அப்படி தான். ப்ளவுஸை பொறுத்தளவுக்கு ஒரு லெஃப்ட் ரைட்டு 2 சைடுமே நம்ம வந்து கையோட ஃபினிஷிங் பண்ணிக்கும் போது அந்த பொசிஷன் வந்து உங்களுக்கு மாறாது. இப்போ இந்த பிரிண்டட் வந்து வெளிப்பக்கம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு லெஃப்ட் சைடு வந்திருக்கும். நான் வந்து உள்பக்கம் வச்சு டாட் வந்து பிடிச்சிக்கிறேன். இது வந்து ரைட் சைடு வந்தாலுமே நமக்கு இந்த பிரிண்ட் வந்து வெளியில் தெரியாது. ஒன் டைம் வாஷ் பண்ணிட்டாலே இந்த பிரிண்டட் வந்து போயிடும். ஸோ உங்களுக்கு இது மாதிரி ஒரு வேளை லெஃப்ட் சைடு வராமல் இருந்தால் அதை வெளிப்பக்கமே வச்சு கூட நீங்கள் இந்த பிரிண்டட் தெரிகிற மாதிரி டாட்லாம் பிடிச்சிக்கலாம். இப்போ டாட்டோட அளவுலாம் என்னவோ அதை வந்து பிடிச்சி எடுத்துருங்க. இப்போ இந்த டாட்டோட அளவு வந்து 1/4 இன்ச் அளவில் கிராஸாக நம்ம பிடிக்கணும். 36 இன்ச் அளவுங்கும்போது உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த ப்ளவுஸ் கட்டிங்கை பார்த்துட்டு கூட நீங்கள் ஸ்டிச்சிங் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஆம்ஹோல் கிட்ட வர டாட்டுக்கிட்ட நம்ம எப்போவுமே 2 தையல் வந்து கம்பல்சரி போடணும். ஏன் அப்படின்னா ஆம்ஹோல் கிட்ட நம்ம கரெக்ஷன் பண்ணுவோம். அப்போ வந்து கொஞ்சமாக கிளாத் கட் பண்ணோம்னா ஒரு தையல் மட்டும் இருந்துச்சுன்னா ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும். அதுக்காக நம்ம சேஃப்டிக்காக 2 தையல் போடுறோம் எப்போவுமே. அதே மாதிரி டாட் முடிக்கும் போது லாக் ஸ்டிச் போடுங்க, இல்லைன்னா 2 தையல் போட்டு எடுத்துங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பட்டி கிளாத் மேலே ப்ளவுஸோட ராங் சைடு மேலே வச்சுட்டு இந்த மாதிரி பட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம். டாட்டை வந்து மடித்து பேக் சைடு திருப்பிட்டோம். இப்போ அந்த ஜாயின் பண்ண கிளாத்து பட்டி பக்கமே திருப்பிட்டு நான் 1 ஃபுட் அளவில் கேப் வர மாதிரி வச்சுட்டு தையல் போட்டுருங்க. பாருங்கள், இது மாதிரி தையல் போடும்போது ஃபினிஷிங் நமக்கு ரொம்ப நல்லா அழகாக நீட்டாக வரும். ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து அந்த ஃப்ரண்ட் பீஸோட ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பீஸ் வந்து ரைட் சைடு மேலே இருக்குது. அதுக்கு மேலே பட்டி கிளாத்தை வச்சு தைக்கிறோம். அந்த லெஃப்ட் ரைட்டு தைக்கும் போது அந்த வசம் மட்டும் நமக்கு மாறி அந்த பொசிஷன் வரும். அதை கரெக்டாக தைச்சிக்கிட்டோம்னா நமக்கு ப்ளவுஸ் வந்து அந்த லெஃப்ட் ரைட் வசம், அந்த ஸ்லீவோட லெஃப்ட் ரைட்டு இதெல்லாம் பேக்கு ஃப்ரண்ட்டு இதெல்லாம் எதுவுமே மாறாது. கரெக்டான அளவில் நமக்கு ஃபைனல் பண்ணுற வரைக்குமே நமக்கு மிஸ்டேக் இல்லாமல் தைக்கலாம். இப்போது ஒரு தடவை பட்டி தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரண்ட் அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க.
பட்டி உயரமும் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. அதில் ஏதாவது மிஸ்டேக் அப்படின்னா அந்த டாட்டுக்கிட்டேயோ நீங்கள் அந்த வந்து கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஐப்பட்டிக்கு வந்து 4 இன்ச்சு கிளாத் அகலம் எடுத்திருந்தோம். அதை அப்படியே 2ஆக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ப்ளவுஸ் பீஸை வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். கீழ்ப்பக்கம் மடித்து தைக்கிறதுக்கு கிளாத் விட்டுட்டு சமமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஜாயிண்ட்டை வந்து ரைட் சைடு திருப்பி ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம். அப்போ வந்து நம்ம ஐ தைக்கும்போது இந்த கிளாத் வந்து நமக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸஸாக இருக்கிற அப்படியே வந்து கிளாத் வந்து 2ஆக ஃபோல்டிங் பண்ணிட்டோம். ஒரே ஃபோல்டிங் தான். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு மறுபடி ஒரு ஃபோல்டிங் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு இப்போ வந்து ஐ தைச்சி எடுத்துக்கலாம். ஐயும் அதே மாதிரி தான். ஸ்டார்டிங்கில் லாக் ஸ்டிச் போடுங்க ஐக்கு. அதே மாதிரி முடிக்கும் போதும் லாக் ஸ்டிச் போடுங்க. ஏன்னா நம்ம அதிகமாக கொக்கி மாட்டி இதெல்லாம் டெய்லி வேர் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது கொக்கி அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து அது பிரிஞ்சு போகாமல் இருக்கணும்னா அது மாதிரி கண்டிப்பாக லாக் ஸ்டிச் போடுங்க. இப்போ 4வது ஐ தச்சிருக்கும் போதே லாஸ்ட்டாக இருக்கிற அந்த ஐயை வந்து கீழ் பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை மடிச்சிருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக மடிக்க வரும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னேன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கிறப்ப கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி தைக்கிறீங்கன்னா நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி தைங்க. உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து நீட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அடுத்தது ஒரு 2.25 இன்ச்சு கிளாத் எடுத்திருக்கோம். அது ஹூக் பட்டிக்கு. அதே மாதிரி தான் ப்ளவுஸ் பீஸை வச்சு ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயிண்ட்டை ரைட் சைடு திருப்பிட்டு படிமான தையல் போட்டுருங்க. கீழ்ப்பக்கம் அடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு கிளாத்து விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1.25 இன்ச்சுக்கு கிளாத்தை வந்து ஃபோல்டிங் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை இன்னொரு ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அந்த எட்ஜில் தையல் போடாமல் நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். இந்த ஹூக் பட்டி தைக்கும்போது ஒரு ஃபுட்டோட கொஞ்சம் கம்மியாக வந்து தையல் போடுங்க. அப்போ வந்து வெளிப்பக்கம் நமக்கு சுருக்கம் இருக்காது, இழுத்துக்கிட்டுலாம் இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் தையல் போட்டு எடுத்துங்க. இப்போ ஃப்ரண்ட் பக்கம் 2 பக்கமும் நம்ம அளந்து பார்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து ஹூக் பட்டிக்கிட்ட மட்டும் கொஞ்சோண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம இது மாதிரி கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரே அளவில் இருக்குது. இப்போ பிகினர்ஸ் வந்து இந்த மெத்தடை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து சைடு வந்து அப் அண்ட் டவுன் வரவே வராது. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு வந்து தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேக் தைங்க. இப்போ இதை மாதிரி தைக்கும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்டு பீஸ் வந்து அதிகமாகவோ கம்மியாகவோ ஆகிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி பேக் வந்து நீங்கள் மடித்து தைச்சிக்கலாம். 1/4 இன்ச்சு வந்து இறக்கம் குறைவாகவோ அதிகமாகவோ ஆகிறதுனால ஒரு மிஸ்டேக்கும் வராது. ஆனால் நீங்கள் சைடு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு அது வந்து பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ ஃப்ரண்ட்டு தைச்சிட்டு பேக்கு வந்து ஃபினிஷிங் பண்ணுங்கள். இப்போ பேக் சைடு டாட் 2ஐயும் ஒன்றா வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு கிராஸ் வந்து கண்டிப்பாக நம்ம எடுக்கணும். நெக்ஸ்ட் அப்படியே இப்போ வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். என்ன அளவு விட்டுருக்கோமோ அதே அளவு கரெக்டாக இருக்கிற மாதிரி ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டுக்கு ஈக்குவலாக நம்ம தைச்சி எடுத்துட்டோம். பட்டியெல்லாம் கரெக்டான அளவில் தைச்சிட்டோம். ஒருவேளை உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா இப்போ வந்து நீங்கள் அந்த பேக் பீஸ் வந்து மடித்து தைக்கிறதுல அதை சரி பண்ணும்போது உங்களுக்கு சைடு வந்து அப் அண்ட் டவுன் வரத்துக்கு சான்ஸ் ரொம்பவே கம்மி. ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறமே அந்த விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து புரிய ஆரம்பிச்சிடும். புரிஞ்சுக்கிற வரைக்கும் தான் அது ரொம்ப கஷ்டமாக தெரியும். ஒரு விஷயங்களை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு 2ஐயும் ஈவனாக வச்சுட்டு இந்த மாதிரி பின் போட்டுக்கலாம். ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி பின் போடும்போது கிளாத் வந்து சுருங்கிட்டு வருது எனக்கு அப்படின்னு. அந்த கிளாத் வந்து கையால் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பின் போடுங்க. பின்னு ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அதை மாதிரி வச்சுட்டு நீங்கள் பின் போடும்போது உங்களுக்கு துணி சுருக்கமாலாம் வராது. இப்போ நெக் வந்து நம்ம 1/4 இன்ச்சில் ஜாயின் பண்ணோம். ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் வச்சு ஒரு தடவை அளந்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து ஷோல்டர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதை வந்து மார்க் பண்ணிவிட்டு அப்படியே பேக் சைடு திருப்பி பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் உள்ள கிளாத் எந்த அளவுக்கு எக்ஸஸாக இருக்கோ அது வந்து நமக்கு ஈஸியாக வந்து வெளியில் தெரியும். அதை வந்து நம்ம இதை மாதிரி கட் பண்ணி கரெக்ஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் அளவு வந்து மார்க் பண்ணிவிட்டு சில விஷயங்கள் வந்து ஸ்டிச்சிங்கில் இதை மாதிரியாக நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கிங்க. அப்போ வந்து உங்களுக்கு எந்த மிஸ்டேக்குமே வராது. ஏன்னா பேக் பீஸுக்கு மேலே ஃப்ரண்ட் பீஸ் வந்து வெளிப்பக்கமாக தான் மார்க் பண்ணுவோம். அப்போ வந்து இந்த ஃப்ரண்ட் பீஸ் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் ஸ்லீவ் வந்து இந்த மெத்தடில் அளந்து பார்த்துக்கிறேன். ஸ்லீவ் வந்து ஒரு 1/4 இன்ச்சு வந்து ப்ளவுஸில் உள்ள ஆம்ஹோல் சுற்றோட கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கணும், ஸ்லீவோட ஆம்ஹோல் சுற்ற அளவு. இப்போ இந்த மெத்தடில் அளந்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்து ஆம்ஹோல் கிட்டேருந்தே நீங்கள் ஜாயின் பண்ணால் கூட உங்களுக்கு ஸ்லீவ் சுற்ற அளவு கரெக்டாக வரும். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டெக்னிக்கல் தான். நீங்கள் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க, அதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தடவை 2 தடவை உங்களுக்கு மிஸ்டேக் வந்தாலும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ப்ளவுஸ் தைக்கும்போது கண்டிப்பாக கட்டிங்கில் நம்ம கரெக்டான அளவு வச்சு கட் பண்ணியிருந்தாலும்
ஸ்டிச்சிங் அப்போ நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிக்கிட்டு சின்ன சின்ன அளவுகள் இதை மாதிரி கொஞ்சமாக கரெக்ஷன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த சைடு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு அப் அண்ட் டவுன் அப்புறம் ப்ளஸ் சிம்பிள் வரல அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லாம் வராது. கொஞ்சம் ஈஸியாக ப்ளவுஸ் வந்து தச்சு எடுத்துடலாம். கண்டிப்பாக நான் இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறத கண்டிப்பாக என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கிங்க. இப்போ ஆம்ஹோல் வந்து நான் இந்த ஆம்ஹோல் கிட்டேருந்தே தான் ஜாயின் பண்ணுறேன். ஸ்லீவ் வந்து ஷோல்டர்லேருந்து ஜாயின் பண்ணல, ஆம்ஹோல் கிட்டேருந்தே ஜாயின் பண்ணிட்டு வரேன். எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி கிளாத் வந்து சின்ன சின்ன விஷயங்கள், எந்தெந்த கிளாத் வந்து லைட்டாக இழுக்கணும், எந்தெந்த கிளாத்தை இழுக்கவே கூடாது, இதை மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ ப்ளவுஸில் உள்ள ஆம்ஹோல் சுற்றளவு வந்து நீங்கள் எக்காரணம் கொண்டு இழுக்கவே கூடாது. சப்போஸ் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு நூல் அளவு கொஞ்சம் கம்மியாக வர மாதிரி இருந்தால் இந்த ஸ்லீவை கூட லைட்டாக வந்து நீங்கள் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்து கூட தைச்சிக்கலாம். இப்போ 2 தையல் போட்டு ஆம்ஹோல் ஜாயிண்ட் வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம 2 ஸ்லீவுமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ சைடு வந்து நமக்கு இந்த சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் பண்ணிவிட்டு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். அப் அண்ட் டவுன்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப கரெக்டான அளவில் நமக்கு வந்து வந்துடும். இப்போ இதை மாதிரி உங்களுக்கு ஜாயின் பண்ண வரல அப்படின்னா ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஷோல்டர்லேருந்து அழகாக ஜாயின் பண்ணிட்டு வரலாம். இப்போ உங்களுக்கு இதை மாதிரி தைக்கிறதுக்கு ஒரு வேளை பயமாக இருக்குது, இல்லை எங்களுக்கு அது மாதிரி ஜாயின் பண்ணால் கண்டிப்பாக வந்து அப் அண்ட் டவுன் வருது அப்படின்னு பயந்தீங்கன்னா நீங்கள் ஷோல்டர்லேருந்தே சென்டர்லேருந்து ஜாயின் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆம்ஹோல் கிட்டேருந்தே ஜாயின் பண்ணிட்டு வரலாம். ஆம்ஹோல் கிட்டேருந்து ஜாயின் பண்ணும்போது நமக்கு அப்படியே 2 தையல் சேமாக போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து முதுகு பக்கம் பேக் சைடு திரும்பி இருக்கணும். ஆம்ஹோல் கிட்ட வர அந்த டாட் வந்து கீழ்ப்பக்கம், அதாவது சைடு ஜாயிண்ட் இப்போ எந்த பக்கம் பண்ணுவோம் அந்த பக்கமாக வந்து கீழே திரும்பி இருக்கணும். அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து இடுப்பு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இடுப்போட அளவு மார்க் பண்ணி சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ளவுஸில் என்ன சுற்றளவு இருக்கோ ஹூக் பெட்டி பக்கம் சேர்த்து அளந்து மார்க் பண்ணுங்கள். ஐப்பட்டி பக்கம் ஐப்பட்டியை விட்டுட்டு அதே மாதிரி மார்க் பண்ணுங்க. இப்போ இடுப்பு பக்கம் மார்க் பண்ணிவிட்டு தச்சு நிப்பாட்டிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஸ்லீவ் மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஆம்ஹோல் ஜாயின்ட் வரைக்கும் கையை எடுக்காதீங்க, 2 பக்கமும் சேர்த்து பிடிச்சிட்டு தையல் போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஸ்லீவோட அந்த முன் பக்கமும் கிளாத் வந்து 2ஐயும் சேர்த்து பிடிச்சிங்க அப்படின்னா இழுக்காமல் கையை எடுக்காமல் அப்படியே வச்சு தைச்சிக்கிட்டே வாங்க. அந்த மாதிரி தைக்கும்போது நமக்கு அப் அண்ட் டவுன்லாம் வரவே வராது. சில விஷயங்கள் கிளாத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதை தைக்கிற விதத்துலேயும் சில விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்யணும். இப்போ ஒரு தையல் மட்டும் போட்டுட்டு உடம்போட சுற்றளவு, அப்புறம் ஆம்ஹோல் சுற்றளவு, முன்கை சுற்றளவு, இது 3ம் சரியாக இருக்குன்னு ஒரு தடவை அளந்து பார்த்துட்டு அடுத்தடுத்த தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து ஓரளவு கரெக்டாக வந்து நீட்டாக தைச்சி எடுத்துட்டோம். இப்போ இன்னொரு பக்கம் சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவோட முன்கை சுற்றளவு மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு பக்கம் கீழ்ப்பக்கம் இடுப்பு பக்கத்துலேருந்து ஜாயின் பண்ணோம், இன்னொரு பக்கம் வந்து அதாவது ஐப்பட்டி பக்கம் ஸ்லீவ்லேருந்து ஜாயின் பண்ணுறோம். இந்த விஷயம் மட்டும் சைடு அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கிறதுக்கு இப்போ ஆம்ஹோல் வரைக்கும் நான் கையை எடுக்கவே இல்லை, அப்படியே பிடிச்சி ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்தது இடுப்பு பக்கம் தையல் போட்டு முடிக்கிற வரைக்கும் 2 கிளாத்தையும் சேர்ந்தா மாதிரி பிடிச்சிங்க. கீழே வந்து கையை எடுத்துகிட்டு தையல் போடாதீங்க. இப்போ இதே மாதிரி 2 பக்கமும் ஜாயின் பண்ணிவிட்டு 2 பக்கமும் அதே சேம் மெத்தட் தான். உடம்போட சுற்றளவுலாம் செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்த தையல் போட்டுக்கலாம். ஏன்னா ஒரு தையல் போட்டுட்டு நம்ம அளவுலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு ஒரு வேளை அதில் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு தையலை எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அப்படி கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் இன்னொரு தையல் அதை பிரிச்சுட்டு மறுபடியும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லா பக்கமும் சரியாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இதை மாதிரி ஒரு ஃபுட்டு இடைவெளி விட்டு ஒரு 3 தையல் போட்டுக்கிறேன். அப்படியே திருப்பி நான் தையல் போடுறேன் பாருங்கள். இதை மாதிரி தையல் போடும்போது நமக்கு ரெண்டு பக்கமும் ஒரே ஈவனாக வந்துக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன டெக்னிக்ஸ் தான். இப்போ அவ்வளோதான், 2 பக்கமும் நம்ம சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து டைமண்ட் நெக்கு. கிராஸ் பீஸ் எடுக்கல, நேர் பீஸ் தான். அதாவது நெக்கு கட் பண்ணோம்ல அந்த பீஸ் அப்படியே இருக்குது. அதை வந்து இதை மாதிரி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மீதி இருக்கிற கிளாத்தை அப்படியே 4ஆக ஃபோல்டிங், இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சென்டரில் கட் பண்ணோம். அப்புறம் ஒரு பக்கம் ஃபோல்டிங் இருக்கும், அதை இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். மொத்தமாக வந்து நமக்கு 4 பீஸ் வரும். எவ்வளோ இறக்கமான கழுத்து, எவ்வளோ கம்மி இறக்கமான உள்ள கழுத்தாக இருந்தாலும் சரி, இந்த நெக் பீஸில் ஒரு 4 பீஸ் இது மாதிரி வர மாதிரி கட் பண்ணி ஜாயின் பண்ணி தைங்க. உங்களுக்கு அந்த நெக்கோட உயரத்துக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம எடுக்கிற பீஸோட அளவு. ஒவ்வொரு பீஸும் 1 இன்ச் அகலம் இருக்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன்.
கீழ்ப்பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு எப்போதும் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 இன்ச்சு மடித்து தைச்சிருவோம். பா நெக்கு, டைமண்ட் நெக்கு 2 நெக்குக்குமே நம்ம சேம் இதே மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சு வந்து மடித்து இந்த மாதிரி தையல் போட்டுங்க. இப்போ அடுத்ததாக வந்து ஒரு 1/4 இன்ச்சு வந்து நெக்கு மடித்து தைப்போம்ல, அதுக்குள்ளே இடத்த விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ப்ளவுஸோட ராங் சைடு வந்து மேலே இருக்குது. இது டைமண்ட் நெக் அப்படிங்கிறனால பா நெக்குக்கெலாம் நம்ம எப்படி அந்த ரவுண்ட் ஷேப்புக்கிட்ட, ஏன்னா அது வந்து நெக் பீஸ் வந்து நேர் பீஸில் கொடுத்து தைக்கிறோம். ஃப்ரண்ட் நெக்கு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம். அதனால் ஒரு 3 இடத்துல 1 இன்ச்சு 1 இன்ச்சு கேப் விட்டு ஃப்ளீட் வச்சு எடுத்துங்க. ஃப்ளீட்டோட அகலம் ஒரு 1/4 இன்ச்சு இருக்கணும். அதே மாதிரி இந்த கார்னர்கிட்ட நெக் பீஸு அந்த ப்ளவுஸோட உள்ள இந்த கார்னரில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கங்க. உள்பக்கம் ஃப்ளீட் இந்த மாதிரி மடிங்க. 1/2 இன்ச்சு அளவுக்கு கிளாத்தை உள்பக்கம் திருப்பிடுங்க. கரெக்டாக வந்து அந்த கார்னர் வந்து நமக்கு தெரியும். இப்போ இதே மாதிரி நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி தையல் போடுங்க. இது வந்து நான் வந்து நெக் பீஸ் வந்து கீழ்ப்பக்கம் கொடுத்து தான் நான் வந்து தைப்பேன். இதை மாதிரி மெத்தடில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் இது. 1/2 இன்ச்சு கிளாத்தை வந்து நம்ம உள்பக்கம் வந்து மடிச்சிடணும். 1/4 இன்ச்சு அளவில் நெக் பீஸ் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும். 1/4 இன்ச்சோட கொஞ்சம் கம்மியாக 1 ஃபுட் அளவு நீங்கள் வந்து இந்த கிராஸ் நெக் பீஸையும் ப்ளவுஸ் பீஸையும் வந்து ஜாயின் பண்ணாலே போதும், கரெக்டாக இருக்கும். அங்கங்கே இந்த மாதிரி பிசு இருந்துச்சுன்னா அதை கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். கார்னரில் வந்து நிப்பாட்டிட்டு ஃபுட்டை தூக்கிட்டு அப்படியே திருப்பி ஜாயின் பண்ணிட்டு வாங்க. இது மாதிரி ஜாயின் பண்ணும்போது அந்த கார்னர் வந்து நமக்கு கரெக்டான ஷேப்பில் இருக்கும். 2 பக்கமே ஃப்ரண்ட் நெக்கில் ரவுண்ட் ஷேப் அப்படிங்கிறனால ஒரு முன்னாடி ஒரு மேலேருந்து ஒரு 4 இன்ச்சுக்கு கீழே இந்த ரவுண்ட் ஷேப் வர இடத்துக்கிட்ட இந்த மாதிரி 1 இன்ச்சு 1 இன்ச்சு கேப் விட்டு ஃப்ளீட் வச்சு எடுத்துங்க. முன்பக்கம் வந்து இந்த ரவுண்ட் ஷேப்புக்கிட்ட ஒரு 2-3 இடத்துல கட் பண்ணிக்கோங்க. டைமண்ட் ஷேப்புக்கிட்ட இந்த கார்னர் பகுதிக்கிட்ட மட்டும் ஒரு 2-3 இடத்துல 3 கார்னர் வருது. 3 கார்னர்லேயும் சிசர் கட் கொடுத்துக்கலாம். இப்போ நெக் பீஸ் வந்து அப்படியே ரைட் சைடு திருப்பிட்டு வெளிப்பக்கமாகவே நான் வந்து கிராஸ் பீஸ், அதாவது நெக் பீஸ் வருதுல, நெக் பீஸ் மேலே தான் தையல் வரணும். எக்காரணத்தை கொண்டு உங்களுக்கு ப்ளவுஸில் வந்து தையல் போயிடக்கூடாது. ஸோ இதை மாதிரி வெளிப்பக்கம் திருப்பி தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம டபுள் தையல் போட்டு எடுக்க போகிறோம். ஹெம்மிங் பண்ண போகிறதில்ல, ஏன்னா இது டெய்லி வியர் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால டபுள் தையல் போட்டு நம்ம ஃபினிஷிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 இன்ச் அளவில் இந்த மாதிரி நெக் பீஸை வந்து மடிச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த கார்னரில் வந்து நீடியில் நிப்பாட்டிட்டு ஃபூட்டை தூக்கிடுங்க. அதுக்கப்புறம் ப்ளவுஸ் கிளாத்தை வந்து இந்த மாதிரி திருப்பிட்டு தையல் போட்டுட்டு வாங்க. அப்போ தான் நமக்கு அந்த கார்னர் ஷேப் வந்து கரெக்டான அளவில் இந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும் நமக்கு. இதை மாதிரி தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வெளியில் போடுற தையல் 2 தையல் போடுவோம். டபுள் தையல் போடும்போது நமக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ 2ஆவதாக போடுற தையல் வந்து ப்ளவுஸோட அந்த கார்னரில் போடுவோம். இந்த கார்னரை வந்து வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி வச்சு அந்த ஓரத்தில் எட்ஜில் தையல் போட்டுக்கிட்டே வரலாம். வெளிப்பக்கம் போடும்போது நமக்கு நல்லா எந்த அளவுக்கு எட்ஜில் போடுறோம் அப்படிங்கிறது கரெக்டாக தெரியும். அது மாதிரி கரெக்டாக ஒரே மாதிரி எட்ஜில் போட்டுக்கிட்டே வரும்போது தான் ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். அதனால் வெளிப்பக்கம் திருப்பி தையல் போட்டுங்க. இப்போ ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு இந்த ஃப்ளீட் வச்சதுனால ரவுண்ட் ஷேப்பு கரெக்டாக வந்திருக்கும். பேக் சைடு இந்த கார்னரும் வந்து நமக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான். ஃபைனலாக வந்து பேக் சைடு வந்து டாட் பிடிச்சி எடுத்துக்க போகிறோம். சைடு ஜாயிண்ட் 2யும் ஒன்றா வச்சுருங்க. இப்போ ஜாயிண்ட்டுக்கு நேராக முதுகு பகுதி வரைக்கும் என்ன அளவு இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். 8.25 இருக்குது. இதில் வந்து 4 ஒரு பாயிண்ட் அதிகமாக இருக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச் அளவில் டாட் வந்து பிடிச்சிக்கலாம். டாட்டோட உயரம் என்ன அளவு தேவையோ, இந்த ப்ளவுஸுக்கு வந்து ஒரு 3.5 இன்ச் அளவு பிடிச்சாலே போதும் டாட்டோட உயரம். இப்போ எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை இது மாதிரி டாட் பிடிச்சி ஃபைனல் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து இதை மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உள்பக்கம் தெரியணுன்னா இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கங்க. இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்துச்சா என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.